கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், தற்போது எவ்வளவு தொலைவுக்கு இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? அதாவது சென்னை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 2 மாதத்துக்கு முன்பு தொடர்ச்சியாக 1.5 மாத கால பணி செய்த நிலையில் இப்போ தாம்பரம் ரயில் நிலையத்தில் இந்த குறிப்பாக இரும்பு நடைமேடை அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த நடைமேடை அமைக்கும் பணியின் கீழ் தண்டவாளம் 1, 2 பிளாட்பார்ம்கள் உள்ளது, நடைமேடைகள் உள்ளது. இந்த பகுதியில் ரயில்கள் இயக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் மாலை 5 மணி வரை இந்த தடை உள்ளதால் இங்கே தாம்பரம் அந்த பகுதியில் மட்டும் அந்த மின்சார ரயில்களே அன்று 1, 2, 2, 3 ஆகிய பகுதிகளில் இயக்கவில்லை. இதற்காக மாற்று ஏற்பாடாக சென்னையிலிருந்து தாம்பரம் வரும் மின்சார ரயில்கள் பல்லாவரத்திலேயே திருப்பி மீண்டும் சென்னை கடற்கரைக்கு இயக்கப்படுகிறது. அதே போல் செங்கல்பட்டு, திருமால்பூர் போன்ற பகுதியிலிருந்து தாம்பரம் வரும் ரயில்கள் குடுவாஞ்சேரியிலேயே நிறுத்தி மீண்டும் அதே மார்க்கத்தில் செங்கல்பட்டு, திருமால்பூர் ஆகிய பகுதிகளில் இயக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு நீண்ட தூரம் செய்யும் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு மற்றும் திருமால்பூருக்கு போகும் ரயில்களும் அதே போல் மறுமார்க்கத்தில் வரும் ரயில்கள் மட்டும் நடைமேடை 5, 6 என்ற பகுதியில் தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு உள்ளே பயணிகளை இறக்கி விட்டு செல்கிறது. அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் எனப்படும் இந்த சர்வீஸ்லேயே சேவை குறைத்து இந்த ரயில்கள் இயக்கப்படுகிறது. இதனால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில்கள் நின்று புறப்பாடு இல்லாத காரணத்தால் வெகுவாக இந்த வெளியூர்லிருந்து வரும் ரயில்கள் மட்டும் செல்வதால் அதிக பயணிகள் நெருக்கடி காணப்படுகிறது. இதனால் அவர்கள் சென்னை அதற்காக கூடுதலாக மாநகர பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலை வழியாக இயக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி மார்க்கமாக பல்லாவரம் வரை சென்னை வரை இந்த மாநகர பேருந்துகள் 20 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஜிஎஸ்டி சாலை, பெருங்குளத்தூர், வண்டலூர் மற்றும் தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் மேம்பாலத்திலிருந்து நம்ம பார்க்கும் காட்சிகள் தான் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் நெரிசல் காட்சிகள். ஆனால் இதற்காக போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல்துறையினர் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் இரும்பு தடுப்புகளை வைத்து இந்த மாநகர பேருந்துகளை மட்டும் ஒழுங்குபடுத்தி தாம்பரம் பேருந்து நிலையம் ஓரமாக நிறுத்தி பயணிகளை ஏற்றி அனுப்பி வருகிறார்கள். ஆனாலும் ரயிலில் செல்ல வேண்டிய அதிக பயணிகள் இந்த பேருந்து மார்க்கமாகவும் மற்றும் பொது போக்குவரத்தில் செல்வதால் இங்கு அதிக போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. இன்று மாலை வரை இதே நிலை நீடிக்கும் பணி நடக்கும் என ரயில்வே துறையில் தெரிவித்ததால் அதற்கான முன்னேற்பாடுகளாகவும் காவல்துறையிலும் போக்குவரத்து துறையும் ஈடுபட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.